அந்த உருவம் வேஷம் போட்டு வந்து அவரா நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்திடும். அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள், அவ்வளவு கதைகள் வந்துட்டே இருக்கு. இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாப்புல. ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு 10 கதை சொல்லுவாங்க சார். அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதை கதையா வந்துட்டு இருக்கு. அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள், மக்களை போய் தொட்ட விஷயங்கள் 1-2 சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல. அப்போ வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்கே வந்து டெய்லி நின்று காலில் பார்ப்பாராம் கார் போகும்போது. ஏப்பா டெய்லி காலில் வந்து நிற்கிறேன், எதுக்குப்பா இங்கே நிற்கிறான்னு கேட்டதுக்கு அவர் ஒன்றும் உன்னை பார்க்கவா போறாரு, வண்டி வேகமாக போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், கோயிலுக்கு நம்ம போகிறோம், சாமி நம்மளை பார்க்கணும், நான் போகிறோம், நாம தானே சாமியை பார்க்க போகிறோம், நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு. அவரே இறங்கி வந்திருக்காரு. கையில் எவ்வளோ பழந்ததுன்னு தெரியாது, எடுத்து கொடுத்துருக்காரு. கடை வச்சு பொழைச்சிக்க, பீடி சிகரெட் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். ஸோ இப்படி அவர்கிட்ட அவரை பார்த்தா இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நிச்சயமா நாங்கள் திருப்திப்படுத்துவோம் நம்புறேன்.